தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. அண்ணாமலையமன்னா போற்றி, கண்ணாரமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. உச்சியில் மகுடமின்ன ஒளிதர நுதலினோடை வச்சிர மறுப்பின் ஒற்றை மணிகொள்கிம் புரிவயங்க மெச்சேவி கவரி தூங்க வேழமாமுகம் கொண்டு உற்ற கட்சியின் விகட சக்கர கணபதிக்கு அன்பு செய்வாம். எல்லாம் வல்ல தில்லைக்கூத்தனுடைய திருவருளாலும் எனது இனிய நண்பர் ஞானம் ஐயா அவர்களுடைய அருட்கொடையினாலும் தொடர்ச்சியாக 12 திருமுறைகள் அடியார் பெருமக்களுக்கு செவிமெடுப்பதற்கு உண்டான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே இளம்பெருமான் அடிகள் எழுதிய சிவபெருமான் திரு மும்மணிக்கோவை என்கின்ற சிற்றிலக்கியத்தினுடைய 7வது பாடல் இன்றைய தினம் தொடங்கி இந்த அமர்விலே இயன்றவரை எதுவரையில் செல்லுகிறதோ அது வரையிலே சிந்திப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்து பெருமானுடைய திருவுருளை வேண்டி இன்றைய தினம் இதை தொடங்குகின்றேன். 7வது பாடலாக அமைந்திருப்பது அகவற்பா. அகவற்பாவிலே இந்த பாடலிலே பெருமானே உன்னுடைய வண்ணம் எவ்வாறு இருக்கிறது, அது மட்டுமல்லாமல் உன்னுடைய உருவத்திலே இருக்கின்ற சிறப்பு எவ்வாறு இருக்கிறது, இவற்றையெல்லாம் இருந்து நீ இவையற்றையெல்லாம் கொய்த்து கொண்டு என்ன மாயமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்கின்ற வகையிலே இந்த பதிகத்தை தொடங்கியிருக்கின்ற 5 வண்ணம் பெருமானுடைய வண்ணம் அஞ்சுதலை கவையி பவள மால்வரை மஞ்சுமின் விளக்கி பகல் செகுக்கும்மே என்னை பழமுடை சிறுகலத்து இடுபலி பெய்வோன் நெஞ்சகம் பிணிக்கும் வஞ்சமோ உடைத்தே. அகுதான்று முளையிற்றுக் குருளை இன்துயில் எடுப்ப நடுங்குதலை சிறுநிலா விதிக்கும் கொடும் பிறைத்து ஏமுறு முதிசடை இறைவ மாமுறு கொள்கை மாயமோ உடைத்தே. உன்னுடைய செயல்பாடுகளிலே பெருமானுடைய இருக்கின்ற மலையானது எவ்வாறு இருக்கிறது என்கின்ற செய்தியை சொல்லுகிறார். அவர் அப்புறம் பலி தேர்ந்து செல்லுகின்ற நிலைமையும் சொல்லுகிறார். அதற்கு பிறகு பெருமானுடைய தலையிலே இருக்கின்ற ஒரு செய்தியையும் அணிகலங்களையும் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட இறைவனே உன்னுடைய கொள்கை மாறுபட்டதாக இருக்கிறதே என்று கொள்கை மாயமோ உடைத்தே என்று சொல்கிறார். இங்கே மாயம் என்பது ஒன்றுக்கு ஒன்று முரணானதாக இருக்கிறது என்கின்ற அளவிலே வருகிறது. பெருமானே முதலிலே இருக்கின்ற அகுதான்று என்கின்ற அதற்கு வரியிலே இருக்கின்ற 4 அடிகளை தான் முதலிலே கொள்ள வேண்டும். முளையிற்று குருளை இன்துயில் எடுப்ப நடுங்குதலை சிறுநிலா விதிக்கும் கொடும் பிறைத்து ஏமுறு முதிசடை இறைவா. இறைவனை விழித்தல் என்கின்ற முறையிலே கூப்பிடுகிறார். இறைவனே, பெருமானை விழிக்கின்ற பொழுது சரியாக பெயரை விட்டு கூப்பிட்டுவது என்பது ஒரு மரபு. ஆனால் சிலரிடத்திலே சொல்லுகின்ற போது அவருடைய பெருமைகளையும் அவருடைய நல்ல குணாதிசயங்களையும் சொல்லி அவளை அழைக்கிறது என்பது மரபு. இங்கே பெருமானை அழைக்கின்ற பொழுது அருமையான சொல்றாரு. முளை எயிற்று குருளை என்பது பெருமானுடைய சிரசிலே இருக்கின்ற ஒரு பாம்பை சொல்லுகிறார். முளை எயிற்று என்றால் சிறிதாக முளைத்த, எயிறு என்றார் பற்கள். முளை எயிறு சிறிதாக முளைத்த விடைப்பற்களை உடையதாக இருக்கின்ற குருளை. குருளை என்பது தொல்காப்பிய விதியின்படி குட்டிக்கு சொல்லுவது.
அந்த வகையிலே விடப்பற்களை உடையதாக இருக்கின்ற பாம்பு குட்டி, அந்த சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் பாம்பினுடைய இயல்பு சீறுதல் என்கின்ற ஒரு செய்தி. அந்த விடப்பற்களை உடைய பாம்பு குட்டி சீறுகின்றது. அந்த சீறுகின்றதுனால அந்த திங்கள் என்கின்ற பிறையானது இருக்கின்றதே பெருமானுடைய சிரசிலே, எல்லாம் தலையில தான். நேற்று இருந்த பாடல்களே 5 பாடல்கள் சிரசிலே இருக்கின்ற அணிகலன்களை பற்றி தான் சொன்னார். இன்றைக்கும் இருக்கிற பாடல்களிலே பெரும்பாலும் அவ்வாறு தான் வருகிறது. ஆக இந்த சீறுதலால் திங்கள் பிறை துயில் எழுந்து நடுங்குதலை உடைய வளைந்த பிறையை உடையது. பிறை வளைந்து இருக்கிறது, அது இயல்பு. ஒரு நாள் பிறை அவ்வாறு தான் இருக்கும். ஆனால் இயல்பாக இருப்பதை இவர் தன்னுடைய அருமையான சிந்தனையினாலே, அந்த பாம்பு எதனால் இருக்குதுனால அந்த குட்டி பாம்பு வந்து சீறுகிறது, ஆகையினால் இந்த பிறையானது வளைந்து இருக்கிறது என்று வளைந்த பிறையை உடையதாகிய, அது மட்டுமல்லாமல் இவ்வளவு இருந்தாலும் ஒன்றை ஒன்று மாறுபட்டு போர் செய்து கொள்ளவில்லை, ஒன்றை ஒன்று அழிக்கவில்லை. காரணம் என்றால் அவை ரெண்டுமே இருக்கிற இடம் பெருமானுடைய திருசடை. அந்த சடையானது பல பொருள்களுக்கும் பாதுகாப்பை உடையதாக இருக்கின்ற காரணத்தினால், இன்னும் அடுத்த பாட்டில் சொல்ல போறாரு, அந்த கொன்றை மாலையை பற்றி சொல்ல போறார். ஆக பல பொருள்களுக்கும் பாதுகாவலை இருக்கின்ற சடையாக இருக்கின்ற காரணத்தினாலே இது சற்று வளைந்து இருக்கிறது. அந்த பாம்பு குட்டி சீரியதனால் வளைந்து இருக்கின்ற சடையை உடையதாக இருக்கின்ற பெருமானே. பெருமானை கூப்பிட்றதுக்கு எவ்வளோ அடைமொழி கொடுத்துருக்கார் பார். சிரசிலே இருக்கின்ற பாம்பு இருக்கின்றது என்பதை சொல்லிவிட்டார், பிறை இருக்கிறது என்பதை சொல்லிவிட்டார். அந்த ரெண்டுத்துக்கும் ஒரு ஒப்புமையை சொல்லி பிறை வளர்ந்து இருப்பது ஒரு காரணத்தை சொன்னார். அடுத்தது அப்படிப்பட்ட இறைவனே. இப்போ இறைவனை கூப்பிட்டாச்சு. இறைவா, உனது வண்ணம், இப்போ முதல் வரி, உனது வண்ணம் அஞ்சுதலை கவையி பவள மால்வரை மஞ்சுமின் விலகி பகல் செறிக்கும்மே. பகல் செகுக்கும்மே. செகுத்தல் என்றால் அழித்தல் என்கிற பொருள். ஏதாவது உன்னுடைய வண்ணம் நிறமானது 5 தலை என்றால் 5 தலைகளையும் மூடி பவளமால் வரையிடத்து தவழும் மேகம். மஞ்சின் என்று சொல்கிற இடத்துல மஞ்சு என்பது மேகத்தை குறிக்கிறது. அந்த மேகத்திலே வருகின்ற மின்னலை போல விலகி, இப்போ பவளம் போன்ற மலை, அதிலே மேகம் வருகிறது. அந்த மேகமானது சிறிது சிறிதாக விலகுகிறது. மேகம் விலகுகின்ற போது அந்த அந்த பவள மால் வரையினுடைய ஒளி மின்னல் கூற்று போல் தெரிகிறதாம். அதான் இதில் கற்பனை. உன்னது நிறமானது எப்படி இருக்கிறது என்றால் 5 தலைகளையும் மூடி பவளம் போன்ற மலையிடத்திலே தவழுகின்ற மேகங்களினுடைய மின்னலை போன்று விலகி இடையிடையே விளங்குகின்ற பகல் ஒளியை செகுக்கின்றது என்றால், பகல் ஒளியை இல்லாமையல் ஆக்குது என்றால் பகல் ஒளியை விட பிரகாசமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். பவளம் மேகங்களுடைய விலகி சிறிது சிறிதாக தோன்றுகின்ற போது அந்த பிரகாசம் சிறப்பாக தெரிகிறது. அதுக்கு சொல்கிறாரு, எப்படின்னாக்கா பகலுடைய ஒளி, பகலுடைய ஒளி சூரிய பிரகாசமாக இருக்கும், அதையே செகுக்கின்ற அளவுக்கு இருக்கின்றது, அழிக்கின்ற அளவுக்கு இருக்கின்றது. சரி, அப்படிப்பட்ட மலையிடத்திலே இருக்கின்ற பெருமானே, நீ செய்கிற ஒரு தொழில் சொல்கிறாரு. பழமுடை சிறுகலத்து இடுபலி பெய்வோள். நீ பிச்சை பாத்திரம் ஒன்று வச்சுருக்கிற, அந்த பிச்சை பாத்திரம் அது ரெண்டாக பிரிச்சுக்கணும். பழமுடை, பழையது, குடோல்டு. அது முடை என்றால் ஒரு முடை நாற்றம் என்றால் அனைவரும் விரும்பாத ஒரு நாற்றத்தை தருகிறது. அப்படிப்பட்ட சிறு கலத்தை கையிலே வைத்து கொண்டு போய் பலியிடுகின்றாய். பலி கேட்டல் என்றால் அங்கங்கே பிச்சை எடுக்கிறார், போய் கேட்கிறார். அந்த பலி கேட்கின்ற பொழுது வருகிறார்கள். உருவம் அப்படி இருக்குது, தலையில் இந்த கூத்தா இருக்குது, சிறு பலி கேட்க வேண்டும் என்றால், ஆனால் வருபவர்கள் உனக்கு போட வேண்டும் என்று வருகிறார்கள். அட போயா, உன்னை பார்த்தாலும் சரியில்லை, நீ வச்சுக்கிற பாத்திரமும் சரியில்லை, வர முடியாதுன்னு சொல்லலையா. இடுபலி பெய்வோள், நீ கேட்கின்ற பொருளை கொடுப்பதற்காக பெய்தல் என்றால் பலியிடுதல். அந்த பலியை கொடுக்க வர்றவங்க நெஞ்சகம் பிணிக்கும் வஞ்சமோ உடைத்தே. இவ்வளவு கூத்தானி இருந்தாலும் உருவம் பலியிடுகிறார்களே, அவர்கள் நெஞ்சத்திலே நீ நிறைந்து விடுகிறாய்.
அவர்கள் நெஞ்சத்தை பிணித்திடுகின்ற வஞ்சகம் உடையதாக இருக்கின்றதே. என்ன அருமையான கற்பனை பாருங்க. அதனால யாராயிருந்தாலும் பிச்சை பாத்திரம் போட்டு அந்த கொடுக்குற போது பெருமானுடைய இதுக்கு பாத்திரத்தை பார்க்கல, பாத்திரம் போட்டுங்கிற ஆளுடைய உருவத்தை பார்க்கல, அவருடைய சூரிய பிரகாசத்தை பார்க்குறாங்க. அவருடைய எண்ணத்தை அவர் உள்ளே அவர் மனதிலே புகுந்து விட்டு அவருடைய நெஞ்சத்தை எல்லாம் கட்டி போட்டு பிணிக்கின்றது. ஆகப்பட்ட இந்த வஞ்சகமான செயல் உடையதாக இருக்கின்றாயே, இனி என்ன இது? உன்னுடைய கொள்கை உருவத்துக்கும் உன்னுடைய தன்மைக்கும் மாறுபட்ட வகையிலே இருக்கின்றதே. அதான் கடைசியில் மாமுரு கொள்கை மாயமோ உடைத்தே, உன்னுடைய கொள்கையானது மாயத்தை உடையதாக இருக்கின்றது பெருமானே என்று மிக அருமையாக தன்னுடைய கற்பனை தத்தை சொல்லியிருக்கிறாரு. இதில் புலவருடைய ஒரு அற்புதமான சிந்தனை பாருங்க. உனது பிச்சை பாத்திரம் பழமையானது, நாற்றம் உடையது, அளவிலும் சிறியது. இவ்வளவு இங்கே அந்த அரை வரியில் அந்த அடியில் 3 சொற்களில் சொல்லிடுறார். பழமுடை நாற்றம், சிறுகலன்னு சொல்லிட்டார். இவ்வளவு கருத்து. நாற்றம்னா முடை, அளவில் சிறியது, இருந்தாலும் நெஞ்சகத்தை கவரும் அதிசயத்தை உடையதாக இருக்கின்றதே. உன்னுடைய உருவத்தை முழுமையாக கூட யாரும் பார்க்க முடியாது. அந்த பாத்திரத்தை பார்த்த உடனே போட வர்றவங்களுக்கு அவருடைய நெஞ்சத்தை பிரிக்கிறதே. இந்த வஞ்சம் என்கின்ற சொல்லு பெருமானுக்கு வஞ்சம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? இந்த வஞ்சம் என்பது அதிசயம் என்கின்ற பொருளையே இங்கே கொள்ள வேண்டும். வஞ்சமோ உடைத்தன பெருமான் வஞ்சகமாக இருக்கிறான்னு சொல்ல முடியாது. ஒரு அதிசயம், இது அதிசயம் என்கின்ற பொருளிலே இங்கே வந்திருக்குது. இங்கனமாயினும் உன்னுடைய கொள்கை இருக்கின்றதே, கடைசி அடியில் மாயம் உடைத்தாக இருக்கிறதே. இந்த கொள்கை என்பது பெருமானுடைய தன்மையை குறிக்கிறது. பெருமானுக்கு கொள்கை ஒன்றும் கிடையாது. அடியார்களுக்கு உதவுவது, அவ்வளோதான். எல்லோரையும் தம் பக்கம் இழுக்கணும், திருவடி பேரி எப்படியாவது கிடைக்கிறதுக்கு வரணும், எந்த பிறவியாவது கொடுக்கணும், அதுக்கு உண்டான முயற்சியும் அவர் செஞ்சுட்டு இருப்பார். இங்கனமாயினும் உன்னுடைய கொள்கை மாயம் உடைத்தாக இருக்கின்றது. கொள்கை என்பது இங்கே தன்மை. இந்த முரு கொள்கை என்று சொல்கிறார்கள். கொள்கையிலேயே முரு கொள்கை என்றால் இறுகிய கொள்கையாக இருக்கிறது. மாயத்தன்மை உடையதாக என்றால் மாயம் என்பது இங்கே வஞ்சம் என்ற அதிசயத்தை குறிக்கிறது. மாயம் உடைத்தாகிறது. இதனால் இது இறுகிய கொள்கை உடையதாக இருக்கின்றதே பெருமானே, இது ஒரு அதிசயமாக இருக்கிறதே என்று வியக்கிறார். அடுத்த பாடல் வெண்பா. உடை தலையின் கோவை ஒரு வடமோ கொங்கை புடை மலிந்த வெள்ளெருக்கும் போதோ சடை முடிமேல் முன்னை நாள் பூத்த முகிழ் நிலவோ முக்கணா இன்ன நான் கண்டது இவள். உன்பால் என்ன கண்டது? இதில் இலக்கியத்திலே திணையில் அகத்திணையிலே வருகிற ஒரு சிவாயம், ஒரு அருமையான தொல்காப்பியம் பொருளிலே வருகின்ற தேறுதல் ஒழிந்த காமத்து மிகுதிறம் என்கின்ற ஒரு இலக்கண பிரிவு உடையது. தலைவன் தலைவியினுடைய தம்முள் ஒருவரது இழிவை மற்றவர் தேராமையும் அடங்கும் ஆதலின் இஃது அவ்வாற்றால் ஆய பெருந்தினை தலைவியது ஆற்றாமை கூறி தோழி தலைவனை குறையிறந்தது. பெருந்தினை என்றால் கைக்கிளை என்பது ஒருதலை காமம், பெருந்தினை என்பது பொருந்தாக்காமம், பொருத்தமில்லாத விருப்பம். அது பொருத்தமில்லாத விருப்பம். 8வது பாடல், 24வது 8வது பாடல். இதில் அந்த தன்மை உடையதாக இருக்கின்றது. இதை தோழி தான் சொல்கிறா. தலைவி பெருமானிடத்திலே, உங்கள்கிட்ட இனி இப்படி சாதாரணமான ஒரு ஆள், உன்னை பார்த்தா யாரும் விரும்பாத நிலையில் இருக்கிற, உங்ககிட்ட அவள் என்னத்தை கண்டுட்டான்னு உன் மேலே இவ்வளோ அன்பாக இருக்கிறா. இது ஒரு பக்கமாக தான் இருக்கிறாங்க. அவர் யார் மேலேயும் வைக்க மாட்டார் அன்பு. உலா வருகின்ற பொழுது 7 வகையான பெண்கள் அவளெல்லாம் பெருமானை பார்த்து ஆசை கொள்கிறார் என்றால் பெருமான் அவளை பார்த்து ஆசை கொள்ளவில்லை. நாம தான் பெருமான் மீது விருப்பத்தை கொடுக்க வேண்டும். அந்த வகையிலே இந்த தலைவி சொல்கிற தலைவியினுடைய ஆற்றாமையை, பெருந்தினை தலைவியினுடைய ஆற்றாமையை கூறி தலைவனை குறை இறக்கின்றார். தலைவனே, இந்த மாதிரி பண்ணிட்டியே, உங்கள்கிட்ட என்னத்தை கண்டு இவன் இந்த மாதிரி ஆசை வச்சுங்கிறா. இதுதான் இது சாதாரணமாக இன்னைக்கு உலகில் நம்ம கேட்குற கேள்வி. எதை பாற்று இந்த கடை பாருங்க, முக்கனா என்ன என்ன நாள் கண்டது இவள்.
உன்னிடத்திலே என்னதான் இவ இன்றைக்கு உங்களிடத்திலே இவ என்னத்தை கண்டுட்டா இவ்வாறு மெலிந்து கொண்டு இருக்கிறாளே, இவ்வாறு தொல்லையை பல விதத்திலே மெலிந்து அவனை காண வேண்டும் என்று உன்மால் காதல் கொண்டு தெரிந்து கொண்டு இருக்கிறாளே, என்ன தான் கண்டான்னாக்கா இவ என்ன கண்டா உங்ககிட்ட இருந்து பார்க்கும்போது அப்படி அது உண்டான பெருமான்கிட்ட இருக்கிற முக்கியமான விஷயங்களை சொல்லிட்டே வராங்க. உடைத்தலையின் கோவை ஒரு வடமோ, 3 சொல்கிறாங்க. 3 ஐட்டம் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். இதில் எதுனா ஒன்று பார்த்துட்டு உன் மேலே அவளுக்கு ஆசை வந்துடுச்சா? என்ன சொல்கிறாங்க பாருங்கள். முக்கண்ணனே, கடைசியில் முக்கணா, 3வது வரியில் 4வது சீரில் முக்கணா, இவள் உன்மேல் வைத்த காதலால் மெலிகின்றவளாகி இன்று உன்பால் கண்டது என்ன? தலையில் உடை தலையின் கோவை ஒரு வடமோ, தலையிலே நீ அணிந்திருக்கின்ற கோவை என்றால் மாலை, உன் தலையில் மீது இருக்கின்ற தலை மாலையா? உடை தலையின் கோவை என்பது தலையிலே இருக்கின்ற மாலை, அந்த மாலை ஒரு வடம். அடுத்தது ஒரு வடமோ கொங்கை புடை மலர்ந்த வெள்ளெருக்கம் போதும், மார்பிலே அணிந்து கொண்டு இருக்கின்றதாக இருக்கின்ற வெள்ளெருக்கம் பூ மாலையோ. அருமையாக சொல்வாங்க. கொங்கை புடை மலிந்த வெள்ளெருக்கம், கொங்கை என்றால் மார்பு, மார்பு பகுதியிலே படும்படியாக நீ அணிந்திருக்கின்ற புடை, கொங்கை புடை என்றால் பொங்கையின் மீது, மலிந்த என்றால் அழகாக விளங்கி தோன்றுகின்ற வெள்ளெருக்கம் போதோ, வெள்ளெருக்க மலரினால் ஆகிய போது மலர், வெள்ளெருக்க மலரோ மலர்களால் ஆகிய மாலையோ, 2 சொல்லிட்டாங்க. தலையிலே அணிந்திருக்கின்ற ஒரு வடமத்தை உடையதாக இருக்கின்ற தலைமாலையோ, உடலிலே மார்பு பகுதியிலே இருக்கின்ற வெள்ளெருக்க மாலையோ, சடைமுடி மேல் உன்னுடைய திருச்சடையின் மேலே ஒரு நிலா இருக்குதான், அந்த நிலாவை சொல்கிறாங்க. ஒற்றை பிறை என்பதற்கு நேற்று பூத்த மலர் அதுன்றது சொல் பாருங்க. முன்னை நாள் பூத்த முகிழ் நிலவோ, நேற்று பூத்ததுன்னாக்கா ஒற்றை பிறைன்ற அர்த்தம். அது எவ்வளோ அளவு அது சொற்கள் தமிழில் எவ்வளோ சொற்கள் கிடைக்குது பாருங்க. அதுங்க முன்னை நாள் பூத்த முகிழ் நிலவோ முக்கணா, இன்ன நாள் இன்றைக்கு இவள் எதை பார்த்தது, உன்பால் இவள் எதை கண்டிருக்கின்றாள்? இவற்றில் இவை ஏன்னாக்கா நீ இந்த மூணுமே ஒரு மகளிருடைய காதலை விளைவிக்கின்ற ஒரு பொருட்கள் அல்ல. இதுக்கு போய் பார்த்துட்டு இவளுக்கு வந்துருக்குதே, இந்த பொருள்கள் எல்லாம் உங்களிடத்துல இருக்கிற 3 பொருள்கள் நான் இப்போ சொன்ன இந்த 3மே எதையும் காதலை விளைக்கின்ற பொருளாக இல்லையே, எதை கண்டு இவள் உன்னிடத்திலே விருப்பம் கொண்டு இருக்கிறாள் என்கின்ற ஒரு தலைவியினுடைய தன்மையை தோழி கூறுவதாக இருக்கின்றது. அடுத்தது கட்டளை கலித்துறை 9வது பாடல். இவள் அப்பணிமால் இமயத்து அணங்கு கற்றை சடைமேல், அவள் அப்புத்தோழீர் உலகத்திற்கு அரசி, அது கொண்டு என்னை எவளுக்கு நீ நல்லது, யாரை முன் எய்திற்று எற்றே இதுகான் தவள பொடி செக்கர்மேனி முக்கண்ணுடை சங்கரனே. என்ன மாதிரியான ஒரு கேள்வி, பதிலே சொல்ல முடியாத கேள்வி, அருமையான கேள்வி கேட்குறாங்க இவங்க. பெருமானே, இவள் என்பது உன்னுடைய பக்கத்திலே, இவள் என்றால் அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க, நல்லா இந்த உடல் 2 இடம், இது ரொம்ப பக்கத்தில் இருக்குது, இடையில் இருக்குது, மேலே இருக்குது அவள். இந்த இவள் என்பது உமையம்மை குறிக்குது. இவள் என்பது இவள் உன்னுடைய பாகத்திலே இருப்பவர்களாகி இவள் உமை பனிமால் இமயத்து அணங்கு, பனிவரை படர்ந்ததாக இருக்கின்ற இமாசல புத்திரியினுடைய மகளாக இருக்கின்ற உமையம்மை இவள் இங்க பக்கத்தில் இருக்கிறவள். கற்றை சடைமேல் உன்னுடைய அழகு பொருந்திய நல்ல அடர்த்தியான சடை, கற்றை சடை மேல் அவள் அமர்ந்திருக்கிறவள், அவள் இருக்கிறாளே அப்புத்தேளீர் உலகத்திற்கு அரசி. அவள் என்பது இங்கே கங்கை குறிக்கிறது. ஒன்றும் இல்லை, இந்த 2 பேரில் பக்கத்தில் இருக்கிறவங்கள இவள், இந்த இடத்துக்குள்ளே இருக்கிறதுல இது அண்மை அதிசயமே ஆகிப்போச்சு. அவள் அப்போ எவ்வளோ நெருக்கமாக இருந்துன்னு பாடுற மாதிரி இருக்குது பாருங்க இந்த பாட்டை. அவள் அப்புத்தேளீர் உலகத்திற்கு அரசி, ஆகாய கங்கை, ஆகாயத்தில் இருக்கிறவெல்லாம் விரும்பி கொண்டாடுகின்ற அரசி, புத்தேளீர் உலகத்திற்கு அரசி.
அது கொண்டு என்னை, இந்த ரெண்டு இருக்கிறாங்க. அது கொண்டு என்னை என்றால் இப்போ ரெண்டு இருக்குது. எவளுக்கு நீ நல்லது, அதிலே சிறந்தவள் யாரு? எவளுக்கு நீ நல்லது, உன்னை மிகவும் விரும்புபவர்கள் யாரு? என்ன மாதிரியான ஒரு கேள்வி, கற்பனை பாருங்க. யாரை முன் எய்திற்று, இவரிலே யாரை உனக்கு முன்னால நீங்க எய்தினீர்கள்? எற்றே இது கான் என்ற கேள்வி என்னைக்கும் வரும். இவர் சொல்ல, இவர் கேட்கல. இந்த ரெண்டும் வந்துட்டு உடனே இதுல ரெண்டு பேர்ல உன் மீது விருப்பம் உடையவர்கள் யார்? இவருக்கு உனக்கு யார் மேல விருப்பம் கேட்கக்கூடாது. பெரும்பாலும் உன் மீது மிகவும் விருப்பமுடையவர்கள் யாரு? இவர்களே எவரை நீ முன்னே விரும்பி இருக்கின்றாய், எவரை முன்னே நீ ஏற்றுக்கொண்டு இருக்கிறாய், இவர்கள் யார் முன்ன வந்தவங்க? இதே மாதிரி ஒரு கேள்வியை எல்லாரும் கேட்க தோணும். வராத பார்த்துக்கோ. இந்த மாதிரி உன்னை யாரும் கேள்வி வராத மாதிரி பார்த்துக்கப்பா. இதுதான் அவர் கேட்குற கேள்வி. ரெண்டு விஷயத்தை சொல்லிட்டார் இந்த ரெண்டு பேரில். தவள பொடி செக்கர்மேனி முக்கண்ணுடை சங்கரனே, மூன்று கண்களையும் உடல் முழுவதும் செம்மையான உடலிலே பொடி பூசி இருக்கின்ற, தவளம் என்றால் வெண்மையான, வெண்மையான பொடியை பூசி இருக்கின்ற மூன்று கண்களை உடைய பெருமானே, இந்த ஒரு கேள்வி கேட்டார். இல்லாத பார்த்துக்கப்பா, இந்த கேள்வி பிரச்சனை வராத பார்த்துக்க. நாளைக்கு ரெண்டு பேரில் யார் என்ன யாருன்னா கேட்டாங்கன்னா, நான் கேட்கல உன்னை. என்ன சொல்றாரு? பவளம்போல் சிவந்த மேனி திருவெண்ணீர் பூசப்பெற்று மூன்று கண்களை உடைய பெருமானே, பணிபடர்ந்த சிகரங்களை உடைய இமயமலை அரசின் மகள் உமையம்மை ஒருத்தி, மற்றொருத்தி மேலே உள்ள தேவர் உலகத்து ஆகாய கங்கையாகிய அரசி. அவங்க ஆகாயத்தில் இருக்கிறவங்க அரசி தான், ஆகாய கங்கை. நில, அதாவது இருக்கிற எல்லா நீருக்கும், எல்லா அதாவது நீர் தன்மையை அந்த எங்கெல்லாம் இருந்தாலும் அதை என்ன சொல்லுவாங்கன்னா கங்கா தீர்த்தம் தான் சொல்லுவாங்க. எந்த தண்ணியில் குடித்தாலும், குழா தண்ணியில் குடித்தாலும், போர் தண்ணியில் குடித்தாலும் கங்கை ஆடியதாக பொருள் கொள்ளக்கூடிய நீருக்கு, அதுதான் நீரினுடைய தன்மையில் ஆறுகளுக்கெல்லாம் அரசி என்கின்ற முறையில் அதை சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் எவள் உயர்ந்தவள் எவள் தாழ்ந்தவள் என்று ஆராய்ச்சி இல்லை என்பது உணர்த்த, அது கொண்டு என்னை, அதை பற்றி நம்ம ஆராய்ச்சி செய்ய வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி, அந்த வினா இல்லாமல் எவளுக்கு நீ நல்லது, யாரை முன் எய்திற்று, எற்றே, மூணு கேள்வி கேட்குறார். எவளுக்கு நீ நல்லது, யாரை முன் எய்திற்று, எற்றே என்றது இது என்ன பொருள்னா, எவள் உன்னை விரும்புபவள். இந்த ரெண்டு பேரில் உன்னை விரும்புபவள் யார்? யாராவது விரும்பாதவங்க இருப்பாங்களா? அவங்க விரும்பி தானே வந்திருக்கிறாங்க. இந்த பாருங்க, எவள் உன்னை விரும்புபவள், முதலில் கொல்லப்பட்டவள் யார்? எவள் முன் எய்திற்று, முன்னில இந்த ரெண்டுல முன்னால் எது கொல்லப்பட்டது யார்? முன்னை ஒருத்தி இருக்க பின்னர் ஒருத்தியை கொண்டது எதற்கு? முன்னை ஒருத்தி இருக்க பின்னை ஒருத்தி கொண்டது எதற்கு என்றபடி இந்த பாட்டில் பொருள் இருக்குது. இதில் எண்ணும் என்பதை ஒரு சொல்ல நம்ம வருவிச்சிட்டு, எண்ணும் இது கா, இது கா என்று வருகிறது இல்லையா? இது இது கா என்றால் என்று எழுகின்ற வினா எழாதபடி பார்த்துக்கொள். இந்த மாதிரி ஒரு வினா எழும். இதில் ஒருவருக்கு போய் ஏன் இதில் யார் மேலே ரொம்ப பிரியம் அப்படின்ற வினா எழாதபடி பார்த்துக்கொள் என்பது விடை. அது இருந்தாலும் இந்த மாதிரி வினா இருந்தால் விடை சொல்ல முடியுமா? விடை இருக்க இயலாது என்ற ஒரு கருத்து நமக்கு. இவருள் ஒருத்தி தான் இறைவனை விரும்புபவள் என்றாலும் யார் சொல்ல முடியுமா? அப்படியே இவள் யாராவது ஒருத்தி சொல்லி இவள் தான் இறைவனை விரும்புபவள் சொல்ல முடியுமா? முடியாது. ஒருத்தி முன் மற்றொருத்தி பின் என கூறுவது, இதில் யார் முன்ன யார் பின்னேன்னு சொல்லுவதும் இருவருள் ஒருத்தியை மிக என்றாலும் கூடாது. இந்த மாதிரியான தன்மை கூடாது என்பதை சொல்வதற்காக இந்த பாட்டில் ஒரு கருத்து சொல்லுகிறார். சிவபிரான் கொள்வன யாவும், நம்முடைய சித்தாந்தப்படி என்ன கருத்து என்றால், சிவபிரான் கொள்வன யாவும் உலக நலத்திற்கு இன்றியமையாமை என்கின்ற கருதியே என்பது குறிப்பால் உணர்த்தியவாறு, பெருமான் செய்கிற செயலெல்லாம் உலக நலன்கள் தான் இருக்கும் என்கின்ற ஒரு கருத்தை உரியதாக இருக்கின்றது. இதுக்கு விடையை நம்ம தான் இப்படி தான் போட்டு கூட்டிக் கொள்ள வேண்டும் என்கின்ற வகையிலே சொல்லி முடிக்கிறார் இந்த பாடல். அதாவது முழுவதுமே பெருமானுடைய உருவத்தையே சொல்லி, பிறை அடிக்கடி ஒரு பாட்டில் கூட பிறை வராமல் இருக்க பாருங்க. அடுத்தது
கரதலம் நுழைத்த மரகத கபாடத்து அயில் வழங்கு குடுமி கையிலை நாட நின் அணங்கு துயில் எடுப்பில் பிணங்கு நிலா பிணையல் யாமே கண்டதும் இளமே தாமாமூவாயக்கமும் முரணும் ஓவாது பயிற்றும் உலகமால் உளதே. சாதாரணமாக படித்தாக்க ஒன்றுமே பொருள் வராது. கடுமையான சொற்பிரயோகம். கரதலம் நுழைத்த மரகட கபாலத்து அயில் வழங்கு குடுமி கையிலை நாட. கைலாயமலையை சொல்ல வராரு. கைலாயமலையில் இருப்பதற்கு குடுமி கையிலை நாளை என்று சொல்கிறார் என்றால் அது மேலே என்ன சொல்கிறாருன்னா, இங்கே சிவபெருமான் கையிலே ஏந்தி இருக்கின்ற சூலத்தினுடைய 3 இலைகள். இது முழுசாக சித்தாந்தத்தான் அந்த உரையாசிரியர் எழுதி நம்ம அருணையார் எழுதுகிறதா. சிவபெருமான் கையில் ஏந்தியுள்ள சூலம், அந்த சூலத்திலே 3 இலைகள் இருக்கிறது. அந்த 3 இலைகளும் அறிவு, இச்சை, செயல் இவைகளை பிணித்துள்ள ஆணவத்தின் சக்தியை போக்கும். பெருமான் கையில் இருக்கின்ற சூலத்தினுடைய 3 இலைகள் அறிவு, அதாவது அறிவு, இச்சை, செயல் என்ற இவைகளை பிணித்து இருக்கின்ற ஆணவத்தினுடைய சக்தியை போக்கும் ஞான சரியை கிரியைகளாகிய சக்திகள். பெருமானுடைய சூலம் ஞானம், சரியை, கிரியை ஆகிய சக்திகளை உடையதாக இருக்கிறது. ஆதல் பற்றி மரகத கபாடத்து அயில் வழங்கு குடுமின் இந்த சொல். மரகத கபாலத்து அயில் வழங்கு குடுமி என்பதற்கு வேற ஒரு சாதாரண உரையாசிரியர்கள் எழுதுகிற பொருளும் நான் பின்னால் படிக்கிறேன். அதில் ஒன்றுமே புரிஞ்சுக்கிற மாதிரி படிக்கல. இதுக்கு உள்ளார்ந்த பொருளை இவர் சொல்லியிருக்கார் அருணையார். அது ஆதல் பற்றி மரகத கபாலத்து அயில் வழங்கு குடுமி என்கின்ற சொல்லுக்கு மரகத கபாலத்து கரதலம் நுழைத்த என்றால் நன்றாக தெரியுது. பெருமான் உன்னுடைய கையிலே ஏந்தி இருக்கின்ற கரதலம் கையிலே நுழைத்த மரகத கபாடத்து அயில் வழங்கு குடுமி. இது திரிசூலத்தை குறிக்கிறது. இந்த திரிசூலத்திலே 3 குடுமிகள் இருக்கிறது. அது அறிவு, இச்சை, செயல்களை பிணித்துள்ள அறிவு, இச்சை, செயல்களால் பிணித்துள்ள ஆணவத்தை, அறிவு, இச்சை செயல்களை எது பிணித்து இருக்கிறது? ஆணவத்தினுடையதான் அறிவு, இச்சை செயல்களால் அது கண்ட்ரோலாக இல்லாத செஞ்சு விடுது. அவற்றை பிணித்திருக்கின்ற அறியாமையை, சக்தியை போக்குகின்ற ஞான சரியை கிரியைகளாகிய சக்திகள் இருக்கின்ற காரணம் உங்கள்கிட்ட இருக்கிற வேலு, அந்த திரிசூலமானது அத்தன்மை உடையது. அப்படிப்பட்ட உடையவனாக இருக்கின்ற திரிசூலத்தை உடையவனாக இருக்கின்ற கையிலே இருக்கின்ற பெருமானே, கைலைநாதனுக்கு ஒரு அருமையான டெஃபினிஷன் கொடுத்துட்டாரு. அனல்கு துயில் எடுப்பில் பிணங்கு நிலா பிணையல். அதுக்கு என்ன சொல்றாருன்னா, அதாவது இதுல இன்னும் ஒரு குறிப்பு கொடுக்குறாரு. ஆணவமாகும் கபாடமும் சிவபிரகாசர் ஒரு தொடரிலே குறிக்கிறார். ஆணவமாகும் கபாடம். இந்த கபாடம் சொல்லு பிணித்திருக்கிறது என்று சொன்னார் இல்லையா? இந்த கபாடம் என்ற சொல்ல சிவபிரகாசர் ஆணவமாகும் கபாடம் என்று பிரயோகம் பண்ணிடுற ஒரு தொடரில். ஆணவமாகும் கபாடம். இந்த கபாடத்துக்கு ஆணவம் என்கின்ற ஒரு பொருள் இருக்கிறது. ஆணவம் கபாடம் என்றதுனால இந்த இடத்துல கபாடம் என்பதற்கு ஆணவம் என்பதற்கு பொருள் கொண்டு இருக்கிறோன்றது குறிப்பி சொல்லியிருக்கிறார் சிவபிரகாசனுடைய நூல். இந்த கங்காதேவி அடுத்தது பாருங்க. அடுத்தது அணங்கு என்பது இங்கே கங்கை குறிக்கிறது. 3வது வரியில் அணங்கு என்பது கங்கை. அணங்கு துயில் எழுப்புதலாவது. இந்த அணங்கு துயில் எடுப்பில் அப்படின்னாக்கா மிதக்க செய்தல்னு அர்த்தம். கங்காதேவி எதை இந்த பிறைய மிதக்க செய்கிறாளாம். அந்த நீர் பிறை அதிலே மிதந்து இருக்கிற போல இருக்கிறது. அணங்கு துயில் எடுப்பில், அணங்கினாலே இருக்கின்ற நீரிலே அங்கே அதாவது அதிலே மிதந்து கொண்டு இருக்கின்ற சந்திரனது நிலா, அந்த நிலவினது ஒளி எங்கும் விளங்குகின்றது. அந்த நிலவினுடைய ஒளி பிணங்கு நிலா பிணையல். அந்த நிலாவினுடைய ஒளியானது எங்கே பார்த்தாலும் ஒளி எழுப்பி கொண்டு இருக்கிறது. விளங்குதல் வேண்டுமென்றோ? ஒளி வரணுமா இல்லையா? நிலா ஒளி வரணுமா இல்லையா? ஆனால் நாங்கள் அங்கனம் விளங்க யாம் ஒருபோதும் கண்டதில்லை. நியாயமாக அந்த நிலவினுடைய ஒளி வரணும். அந்த நிலவு எங்கே இருக்கிறது என்றால் அந்த கங்கையிலே இருக்கின்ற கங்கை சடையினுடைய அந்த இதிலே மிதந்து கொண்டு இருக்கிறது. அது நாங்கள் ஒரு நேரமாவது அந்த நிலவினுடைய ஒளியை இதுவரைக்கும் எப்பவுமே நாங்கள் ஒரு நாளும் விளங்குதல் என்றால் நல்லா தெரிகிற மாதிரி காண்றது. எல்லா இடத்துலையும் எல்லாம் இருக்குது, ஆனால் விளங்கி தோன்றவில்லை.
பெருமான் எல்லா இடத்திலும் இருக்கிறார். அவர் யாரும் பார்க்க முடியல, எல்லாராலையும் காண முடியலன்னா ஞானிகள் கண்டு இருக்கிறார்கள். கண்டேன் அவதிருப்பாதம் கண்டறியாதன கண்டேன்னு இவங்கெல்லாம் பாட்டாங்க. இப்போ நாம் காண முடியலன்னாக்கா அவர் பக்குவ உருளி ஆன்மாவிற்கு விளங்கி தோன்றுவார். பெருமானே விளங்கி தோன்ற வேண்டும் என்று நினைத்து தோன்றினார் ஒழிய காண முடியாது. அதுபோல் இந்த பிறையானது விளங்கி தோன்றவில்லையே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எங்களுடைய கண்ணுக்கு தெரியல, எங்களுக்கு அதுக்கு ஒரு தனி கண்ணாடி வேணும், ஞானக்கண் வேண்டும். இந்த ஊனக்கண் உணரா அப்படின்னு ஒரு பாடல் வரும். அந்த ஊனக்கண் உணரா பதியை, அது மாதிரி இந்த பெருமான் அங்கனம் யான் ஒருபோதும் கண்டதில்லையே என்க. பிணையல் என்பது மாலை குறிக்கிறது. இப்போ நிலவாகிய பிணையல் இன்னொன்று, அந்த நிலவை என்ன சொல்ற, நிலவாகி அந்த பிணையல் கெடாத சூலப்படையோடு மாறுபட்டு தோன்றுதலும் செய்யும். நியாயமாக என்ன பண்ணணும், சூலப்படை இருக்குது, அந்த சூளையோடு நிலாவென்னு தோதும், அது கொஞ்சம் மாறுபாடு உடையதாக இருந்தாலும் இல்லை. ஏன் நகர் ரெண்டுத்துக்கு மாறுபாடு. நிலாவினுடைய ஒளி, நிலவனுடைய நிறம் வெண்மை, சூலத்தினுடைய நிறம் கருமை. இந்த ரெண்டும் அது வெண்மையாக இருக்கிறது, இது கருமையாக இருக்கிறது. இந்த மாறுபட்டு தோன்றுதலும் செய்யும். சூலம் கருநிறமாக இருத்தலில் நிலவு அதனோடு மாறுபடுவதாயிற்று. இது மாதிரியான ஒரு தன்மை உடையதாக இருக்கிற சடையிலே இருக்கின்ற பிறையை இடைவிடாது கண்டு கொண்டு இருக்கின்ற உலகம் திகைப்பு உடையதாகிறது. இந்த பிறையை கண்டு கொண்டு ஏப்பு திகைப்புன்னு சொன்னார். என்ன திகைப்பு என்றால், அந்த ஒளியை ஒரு நேரத்தில் எங்களால் காண முடியலையே, பிறை இருக்கிறது மட்டும்தான் தெரியுது. பிறைன்ற ஒளி, ஒற்றை பிறையில் ஒளி வராதுன்றது நல்லா தெரியும். இருந்தாலும் இவர் ஒரு கற்பனையாக அவர் சொல்கிறார். அந்த ஒளி மாறுபட்டு இருக்கிறதே, அதனால் நிலைவு அதனோடு மாறுபடுவதாக இருக்கின்ற காரணத்தினால எல்லாருக்கும் எங்களுக்கு மால் உடைத்துன்னு ஒரு சொல்றார். மால் உடைத்து என்றால் உலகம் என்றால் உலகத்தில் இருப்பவர்கள் இந்த உருவத்தை எல்லாம், இந்த தன்மையெல்லாம் பார்க்கின்ற பொழுது மாறுபட்டு இருக்கிறது. சூலத்தினுடைய நிறமும் இந்த சந்திரனுடைய நிறம் மாறுபட்டு இருக்கிறது. அந்த நிலா பிணையலிலே இருந்து ஒருபோதும் கங்கையிலே மிதந்து கொண்டிருக்கிற மாதிரி இருக்கின்றது. சடையை எப்படி வர்ணிக்கிறார் பாருங்கள். கங்கையிலே மிதந்து கொன்ற மாதிரி மிதந்து கொண்டு இருப்பதை போன்று தோற்றமளிக்கின்ற அந்த பிறையிலிருந்து ஒரு நேரத்திலையும் நாங்கள் சற்றும் அந்த ஒளியை காண முடியவே இல்லையே, எங்களுக்கு விளங்கி தோன்றவில்லையே. ஆகையினால பிறை என்றும் பிறையாகியே இருக்கிறதன்றி வளரவே இல்லையே. கொஞ்சம் இன்னைக்கு இல்லைப்பா, நாளைக்கு கொஞ்சம் வளர்ந்ததுன்னா தெரியும். நிலா பெரும்பாலும் 15 நாளில் முழு நிலா வந்துடும். ஆனால் இந்த பிறையானது அவ்வாறு இருந்து கொண்டு இருக்கிறதே, எங்களுக்கு அதுதான் திகைப்பாக இருக்கிறது. அந்த திகைப்பு என்பதற்கு தான் மால் எங்களுக்கு ஒரு மயக்க தருகிறதாக இருக்கிறது. பிறை அதே நிலையில் தான் இருக்குது, ஒரு நாளும் விளங்கி தோன்றாமல் இருக்கிறது. மாறுபட்டு உங்களுடைய சூலத்தினுடைய நிலம் வேற மாதிரி இருக்கிறது சொல்லி இவ்வளவும் சொல்லி முடிச்சுட்டு, இது அகுதன்றி வளரவில்லையே, பிறை வளரவில்லையே என்கின்ற கூறார். இந்த பிறை வளரவில்லையே என்பதை அபிராமி அந்தாதிலன்னு நினைக்கிறேன், அம்மை திருவந்தாதின்னு குறிப்பிட்டுறாரு. இப்போ இது தேடணும், அம்மை திருவந்தாதின்னு கொடுத்துட்டு ஒரு நூல். இது எந்த அம்மை திருவந்தாதி தெரியல. ஒரு தொடர் வளருமோ பிள்ளை மதி, ஒரு தொடர் வளருமோ பிள்ளை மதி. அந்த அந்தாதியினுடைய ஆசிரியர் என்ன சொல்கிறாரு, வளருமோ பிள்ளை மதி, பிள்ளை மதி வளருமோ அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்கிற மாதிரி தெரியுது. அதை தான் இங்கே சொல்கிறாரு. பிறை என்பது எங்களுக்கு வளரவில்லையே என்று இந்த ஆசிரியரும் சொல்லியிருக்கின்றார் என்கின்ற ஒரு கருத்து இந்த பாடலிலே நமக்கு கிடைக்கிறது. ஆனால் இந்த உரை அருணையாருடைய உரையில் தான், குறிப்புரையில் இருந்து தான் நான் அப்படியே கொண்டு கூட்டிட்டேன். சாதாரண உரையில் ஒரு குறிப்பு ஒரு உரையாசிரியர் எழுதியிருக்காங்க. கரதலம் நுழைந்த மரகதம் பதித்திட்ட கதவுகளையும், இது எப்படி வராங்க பாருங்க இந்த பாட்டுக்கு டைரக்டா. கரதலம் நுழைந்த மரகதம் பதித்திட்ட கதவுகளையும், கொஞ்சமே சரியாவலது. உணர்ந்த சிகரங்களையும், உயர்ந்த சிகரங்களையும் பெற்று விளங்கும் கைலை தலைவனே, அணங்கு துயின்ற எடுப்பில் சினங்கொண்ட திங்களாகிய மாலையை யாம் கண்டோமில்லை. அழியாத சூலமும் முரணும் ஒழியாமல் பயிற்றும் உலகரும் மயங்குகின்றது. ஏன் கரதலம் நுழைந்த என்பதற்கு வேலைப்பாடுகள் மிக்க என்கின்ற பொருள் செய்தி. கதவு என்பது கபாடம். எப்படி கொண்டு பாருங்க, வேலைப்பாடுகள் நிறைந்த கபாடம் என்றால் கதவுகளை உடையதாக இருக்கின்ற கைலை மலையினுடைய அப்படி அவங்க வந்துட்டு இருக்காங்க. இது பொருள் கொள்வதற்கு எவ்வளோ வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரெண்டு விதத்தில். ஏன்னா இது அதுவும் இருந்து இதுவும் சரியாக கொண்டிருக்காங்கிறதுனால இந்த கரதலம் உடைந்த கபாடத்தை என்பதற்கு அவர் சித்தாந்தத்தில் போயிட்டு அப்படி கொண்டாந்துட்டார், இவர் இப்படி வந்திருக்கிறாரு. 2 பேரும் அவ்வாறு இருக்கின்றார்கள் என்பதை இந்த செய்தியை நான் இந்த பாடலில் நம்ம அதுக்காக தான் அந்த உரையை நான் குறிப்பிட்டிருக்கிறேங்க. அடுத்தது வெண்பா. உயரொளிய கங்கை ஒலித்திரைகள் மோத வளர் ஒளி தேய்ந்து
உள் வளைத்தது ஒக்கும் கிளரொளிய பேதை கருங்கட் பினாவின் மணாளனார் கோதை பிறையின் கொழுந்து. அதாவது உலர் ஒளிய கங்கை ஒலி திரைகள் மோத. இந்த கங்கையானது உலர் ஒளிய கங்கை என்பதற்கு ஒளி பொருந்தியதுன்னு அர்த்தம். உலர் ஒளிய என்றால் ஒளி மிகுந்ததாக இருக்கின்ற கங்கை ஒலி திரைகள் மோத. அந்த பெருமாட்டு கங்கையினுடைய திரைகள் மோத வளர் ஒளி தேய்ந்து உள் வளைந்தது ஒக்கும். இந்த பிறையையும் கங்கையும் எப்படியெல்லாம் கற்பனை பண்ணுறாரு பாருங்க. இதில் ஒரு அற்புதமான கற்பனை பண்ணுறாரு. இந்த பிறை ஏன் வளரவில்லைன்னு போன பாட்டில் கேட்டாங்க இல்லையா? இந்த பிறை மெலிந்தே தோன்றுகிறது இப்போது அப்படி இருக்கு இல்லையா? ஒளி பொருந்தியலாக இருக்கின்ற அலைகள் உடையதாக இருக்கின்ற, அதாவது நீர் அலைகளுடைய ஒளி மிகுந்ததாகத்தான் இருக்கும், நல்ல பளிச்சுன்னு தான் வரும். அந்த மாதிரி ஒளி உடையதாக இருக்கின்ற அலைகளை உடையதாக இருக்கின்ற கங்கையினுடைய ஒலி திரை என்பது ஒலிக்கின்ற ஆரவாரம் உடைய திரைகள் எப்போ பார்த்தாலும் அங்கே தலையில் இருந்துக்குன்னு மோதிக்கினே இருக்கிறதுனால மோத வளர் ஒளி தேய்ந்து வளருகின்ற தன்மையை விடுத்து உள் வளைந்தது ஒக்கும். பிறை எப்பவுமே அதனால அப்படியே வளைஞ்சே இருந்துங்குது. ஏன்னா அந்த திரையை தண்ணி மோதிட்டே இருக்கிறதுனால அப்படி இருக்குதா? அது போல இருக்குதப்பா இது உன் தலையில் அந்த பிறை எப்போதும் வளராது இருக்குது. வளரவில்லை என்பது போன பாட்டில் முடிச்சார் இல்லையா? அதுக்கு ஒரு கற்பனையாக ஒரு பதிலை இவர் சொல்றார். உள் வளைந்தது ஒக்கும் கிளரொளிய பேதை கருங்கட் பினாவின் மணாளனார் கோதை பிறையின் கொழுந்து. பாவம், கோதை சிறியது, பிறை, அந்த சிறிய பிறையினுடைய பிறை கொழுந்து, அதாவது நிலா கொழுந்துன்னு சொல்லணும். அந்த நிலா கொழுந்தாகிய அந்த பிறை பாவம் அந்த திரைகள் மூலதுனால இருக்குதான். அது எங்கே இருக்குதுன்னா பேதை கருங்கட் பினாவின் மணாளனார். கிளரொளிய பேதை கருங்கட் பினாவின் மணாளனார். இப்போ மணாளனார் என்பது பெருமானுக்கு சொல்கிறாரு. யார் அது? சடையின்கண் உள்ள கொழுந்து ஒளி வீசும் கங்கையின் ஒளி பொருந்திய அலைகள் மோதுவதால் வளர்கின்ற தன்மையிலிருந்து விடுபட்டு விட்டது. பெருமாட்டி யார்? இயல்பாகவே குறைந்த கலையினையும், இது வளராததுக்கு காரணம் அதுக்கு இருந்து ஒரே ஒரு கலை இருப்பதனால்தான் காரணம். உமையம்மையினுடைய பெருமானுடைய தலையிலே இருக்கின்ற கங்கை இவ்வாறு இருக்கிறது என்று சொல்கிறார். ஒளிய திரைகள், இந்த உலர் ஒளி என்பதற்கு உலர், அது ஒளி, உலர் என்பதற்கு ஒளி ஆகிப்போச்சு. அடுத்தது ஒலி வருகிறது. ரெண்டு சொல்றது. அலைகள் ஒளி பொருந்தியதாக இருக்கும், ஒலியை தருவதாக இருக்கும். நீராறும் வருது இல்லையா? ஆறும் என்றால் நீர் ஆர்ப்பரித்து ஒளி பொருத்தியதாக வீசுகின்ற அலைகளை உடைய நீராறும் கடல் உடுத்த நிலம் அடர்ந்த என்பது இந்த ஆற்றல் என்பதுக்கு தான் இந்த ஒலித்திரைகள். அப்படிப்பட்ட தன்மை உடைக்கின்ற பெருமானே ஒளி பொருந்திய மடம் பொருந்திய பெண்ணின் மணாளராம். பேதை என்பது மடம் பொருந்திய பெண்ணை குறிக்கிறது. மூன்றாவது அடியில் பேதை கருங்கட் பினாவின் மணலாள் என்றால் பேதைத்தன்மை பொருந்திய மடம் பொருந்திய மான்கள் போன்ற கருமையான கண்களை உடையதாக இருக்கின்ற மான், பெண்மானினுடைய கண்ணை போன்று இருக்கின்ற கண்களை உடையதாக இருக்கின்ற உமையம்மையினுடைய மணாளனார் தலையிலே இருக்கின்ற பிறையினுடைய கொழுந்து ஒளி பொருந்திய கங்கையினால் இருக்கின்ற ஒளியை தருகின்ற பிறைகள் மோதுகின்ற தன்மையினாலே அது என்றுமே வலிந்து மெலிந்ததே இருக்கின்றது போல இருக்கிறது. ஒரு அருமையான கற்பனை வெண்பாலும். அடுத்தது தற்குறிப்பேற்ற சொல்றது. இதெல்லாம் அங்கே இருக்கு. தானாக நடக்கின்ற ஒரு செயலை தம்முடைய குறிப்பை வைத்து ஏற்றுவது. இது ஒரு அணி தற்குறிப்பேற்ற அணை என்பது. அடுத்தது 12வது பாடல். கொழுந்திரள் தென்னில வஞ்சினின் கூறிருள்வார் பளிங்கின் செழுந்திரல் குன்றகம் சென்றடைந்தால் ஒக்கும் தெவ்வர் நெஞ்சத்து ஆழும் திரள் கண்டத்தவள பொடி செக்கர்மேனி நின்றோர் எழுந்திரள் சோதி பிழம்பும் என் உள்ளத்து இடம் கொண்டவே. பெருமானினுடைய ஒரு அருமையான உருவமானது என்னுடைய உள்ளத்திலே இடம் கொண்டு இருக்கிறது என்று சொல்கிறார். எங்கள் பெருமானே
கூர் இருள் கொடும்திரள் தென்னிலவு அங்கி வளர்பளிங்கின் செழுந்திரள் குன்றகம் சென்றடைந்தால் ஒக்கும். இந்த முதல் வரி இது பாருங்க. கூர் இருள் கொழும்திரள் தென்னிலவு அஞ்சி வார்பளிங்கின் செழுந்திரள் குன்றகம் சென்று அடைந்தால் ஒக்கும். நின் தெவ்வர் நெஞ்சத்து அழுந்து கண்டத்து பிழம்பும் தவளப்பொடி பிழம்பும் செக்கர்மேனி நின்று எழும் ஓர் சோதி பிழம்பும் என் உள்ளத்து இடம் கொண்டன. இதில் என்ன சாதாரணமாக நிலவு பெருமானுடைய முடியில் இருக்கிறது. பெருமானுடைய நிலவு இருக்கிறது. இது கூர்மையான இருள் என்றால் உலகத்திலே மிகுந்துள்ள இருள் இந்த பெருமானுடைய திருநீற்றினுடைய திருமேனி பளிங்கு மலை போல் இருக்கின்றது. அவனது நீலகண்டம் அம்மலையிலே ஒரு புடை புகுந்த இருள் போன்று இருக்கிறது. இவ்வளவு அளவு பெருமானுடைய உருவத்தை அப்படி கொடுக்குறார். என்னது? நிலவு பெருமானுடைய திருமுடி மேல் இருக்கிறது. கூர்மையான இருள் என்பது உலகத்திலே மீது இருக்கின்ற இருளானது திருநீற்றினால் பெருமானது திருமேனி பளிங்கு மலை போல் இருக்கிறது. திருமேனி பூசினால பளிங்கு மலை போல் இருக்கிறது. பெருமானுடைய முடியில நிலவு இருக்கின்றது. அதுக்கப்புறம் திருநீற்றினால திருமேனி பளிங்கு மலை போல் இருக்கிறது. ஆனால் இதுக்கு நடுவில் அவருடைய நீலகண்டமானது எவ்வாறு இருக்கிறது என்றால் அம்மலையின் மீது ஒரு புடை புகுந்த இருள் போன்று இருக்கிறது என்கின்ற செய்தி தான் இந்த பாடல் இருக்கிறது. அதாவது பெருமானது திருமேனி அவனை வெறுப்பவர்களது உள்ளங்களில் அழுந்தி அச்சுறுத்துகின்றது என்றார். அந்த இந்த கண்டம் இருக்கிறதே அதை கண்டு கொஞ்சம் அஞ்சற மாதிரி இருக்குதுனாக்கா திருமேனி அவனை வெறுப்பவர்களது உள்ளங்களில் அழுந்தி அச்சுறுத்தி நிற்கின்ற ஒரு தன்மை இருப்பதாக இருக்கிறது. பொடி செக்கர்மேனி நின்றோர் எழுதிரல் சோதி பிழம்பு என் உள்ளத்து இடம் கொண்டவே என்றாரு. என்னமோ இதுக்கு பொருள் அவ்வாறு தான் எழுதியிருக்கிறாரு. இதுக்கு மேலே என்னால் அதை கம்பேர் பண்ண முடியல. அடுத்தது அகவற்பா. கொண்டல் காரியயிற்று செம்மறுப்பு ஈராலின் புண்படு சிமயத்து புலவு நாறு குடுமி வரையோன் மருக புனலாள் கொழுன இளையோன் தாதை முதுகாட்டு பொருண நின்னீராடு போலங்கழல் பரவவேராங்கு கவர்க்குமோ வீடு தரு நெறியே. ரொம்ப அருமையான கற்பனைங்க, ரொம்ப டீப்பானது. இப்போ இங்கே கொண்டல் காரியயிற்று செம்மறுப்பு இறாலின் புண்படு சிமயத்து புலவு நாறு குடுமி, அந்த மலையினுடைய உச்ச சொல்கிறாரு. வரையோன் மருக, இமயமலை இமாசல மலையினுடைய மருகனேன்றார். மருகன் இவர் யார்? இமாசல புத்திரியினுடைய கணவனாக இருக்கிறதுனால அந்த அரசனுடைய மலையோன் என்றால் மலைக்கு அரசனாக இருக்கின்ற இமவானுடைய மருகன்றார். அந்த மலையை சொல்கிறதுக்கு என்ன சொல்கிறார் பாருங்க. மேகமாகிய யானை எயிராகிய மறுப்பினால், யானை அங்கே கொண்டல் எதுனா யானை, கார் எயிற்று செம்மறுப்பு அதனுடைய கருமையான, எயிறு என்றால் அதனுடைய தந்தம் பற்கள், எயிற்று செம்மறுப்பு அதனால் உண்டாக்கிற இறால் ஆகிய புண் பொருந்திய செம்மறுப்பு இறாலின், இந்த இறால் என்பது தேனடைக்கு பேருங்க. இறால் தேனடை. இந்த எப்படி அந்த தேனடை தெரிகிறதெல்லாம் மலையில், அந்த தேனடை புண்படு சிமயத்து என்றால் அந்த தேனடையானது ஒரு புண் போன்று தெரிகுதான். அப்படிப்பட்ட தேனடைகள் அதிகமாக இருக்கிறது அது சொல்றார். சிகரங்களிலே தேன்கள் நிறைய இருக்கின்றது என்பதனால அந்த தேனடைகள் நிறைய இருக்கின்ற சிமயங்கள், அதாவது அதனுடைய சிகரங்களை இருக்கின்றது. அதனால் அந்த தேன் அடைகள் பார்த்தா அது அடிக்கடி அதுலேருந்து தேன் ஒழுகினே இருந்தாங்க. அது எப்படி இருக்கும்? புண்ணினுடைய ஒழுவது போல இருக்கின்ற புண்படு குடுமி. தேனடைகளிலிருந்து எழுகின்ற அந்த தேன்கள் ஒழுகுவதனால் ஏற்பது ஒரு புண் தோன்றுவது போல் இருக்கிறதா. அது யானைகள் அங்கே இருக்கின்ற கருமையான யானைகளுடைய தந்தங்களினால் படுவதனால அந்த நிலைமை ஏற்படுகிறது. அவ்வாறு புலவு நாறு என்றால் அந்த மாதிரி புண் பொருந்தியதாக இருக்கின்ற சிகரங்களை உடையது. இங்கு பார்க்குறது புலவு நாறு குடுமின்னு சொன்னதுனால இழிவாக சொல்கிற மாதிரி இல்லை. அந்த இழிவு எதனால் என்றால் தேனடைகள் ஏராளமாக இருக்கிறது என்று அர்த்தம். எவரும் போய் அதை எடுப்பாரும் இல்லை. அங்கே அது என்ன, அது தானாக இருந்து சொரிகிறது. அது புண் பொருந்தியது போல இருக்கிறது. அத்தகைய புண்கள் நிறைந்து இருக்கின்ற பல்வேறு சிகரங்களை உடையதாக இருக்கின்ற புலவு நாறு குடுமி வரையோன்.
இவ்வளவும் சேர்ந்து அந்த இமாசலத்துக்கு சொல்லியிருக்கார். வரையோன் என்றால் இமாசலத்துக்கு தலைவனாக இருக்கின்ற அவனுடைய மருகா ஒரு விஷயம் சொல்லிட்டார். உமையம்மையை சொல்லியாச்சு. புனலால் கொழுன. புனலால் என்றால் இங்கே கங்காதேவி குறிக்கிறது. கங்காதேவியினுடைய கணவனை கொழுனர். கொழுனர் என்றால் கணவன். இளையோள். இளையோள் தாதை. இளையோன் தாதை. இளையோன் என்றால் முருகப்பெருமான். முருகப்பெருமானுடைய தந்தையை 3 செய்தி சொல்லியிருக்கார். உமையம்மையினுடைய கணவன், கங்காதேவியினுடைய கொழுனன், இளையோன் என்று சொல்லப்படுகின்ற முருகப்பெருமானுடைய தாதை. உன்னுடைய வேலை என்ன தெரியுமா? முதுகாட்டு பொருண. முதுகாடு என்றால் கடைசியிலே எல்லாரும் சேர்ந்து அடைகின்ற ஒரு காடு, விரும்பாது வருகின்ற காடு, விருப்பம் இல்லாதவர் கூட அந்த இடத்துல வந்து தான் தீரணும். அந்த முதுகாடு, முதுமை அடைந்தவர்கள் வருகின்ற ஒரு காடு. பொருணை. பொருணை என்றால் அதற்கு வீரன். அந்த இடத்திலே இருந்து சிறப்பாக செயல்படுகின்ற நடனம் ஆடுவது. பெருமானுடைய முதுகாட்டிலே பல வேலைகளை செய்கிறாரு. முதுகாட்டு பொருணை. நின் நீராடு புலங்கழல். உன்னுடைய திருவடியிலே இருக்கின்ற சதா சர்வகாலம் அடியார் பெருமக்களால் நீராடுகின்ற தன்மையுடையதாக இருக்கின்ற கடல் இருக்கின்றதே, பொலிவு பொருந்திய கடல் திருவடி பரவ. உன்னுடைய திருவடியை யார் பரவுகிறார்களோ வேறு ஆங்கு கவர்க்குமோ வீடு தரு நெறியே. அது தவிர வேறு ஏதாவது ஒரு நெறி எங்களுக்கு இருக்கின்றதா? உன்னுடைய திருவடியை வணங்கி வீடு பெறுவதற்கு அந்த நெறியை அல்லாமல் வேறு ஏதாவது நெறி எங்களுக்கு இருக்கின்றதா என்கின்ற ஒரு அருமையான செய்தியை சொல்கிறாரு. இங்கே வந்து சாதாரணமான செய்தி தான். உமையம்மையினுடைய தலைவனே, கங்கா தேவியினுடைய கவுனனே, இளையோனுடைய மருகனே. இந்த மலைக்கு அவர் கொடுக்குற டெஃபினேஷன் தான் ரொம்ப அருமையானது. அந்த பார்த்து புலவருடைய பார்வையில் அங்கே இருக்கின்ற அந்த இயற்கை வளத்திலோட அது இயற்கையை வளமாக சொல்கிறாரு பாருங்க. புண்பன்று போல இருக்குதுன்னு வேறு கொண்டாந்து, அது இழிவு இல்லைப்பா, அது அருமையான தேனு கிடைக்கிறது நிலைமை இருங்க. மேகமாகிய யானையினது எயிராகிய மறுப்பினால் உண்டாகிய இறாலாகிய புண்ணு. இவ்வளவும் யானைக்கு ஒரு டெஃபினிஷன். அதனுடைய கூர்மையான அந்த ஆயுதத்துக்கு, அந்த தந்தத்துக்கு அதுக்கு ஒரு விளக்கம். அந்த இறாலாகிய புண் பொருந்திய சிகரங்களுக்கு ஒரு சிறமையாக இவ்வளவும் சொல்லி இமயமலை அரசனுடைய மருகனேன்னு சொன்னார். கங்கையின் கணவன், இளையோனுடைய முருகப்பெருமான் தந்தை. அடுத்தது முதுகாடு என்பது எல்லாம் அந்த இடத்துக்கு எல்லாருமே அந்த இடத்துக்கு போகிறதுக்கு அஞ்சுவாங்க. ஆனால் இவர் அந்த இடத்துல வீரத்தன்மையோடு இருக்கிறாராம். முதுகாட்டு பொருணார். அதனால்தான் எல்லோரும் செல்வதற்கு அஞ்சுகின்ற முதுகாட்டிலே நீங்கள் சதா சர்வகாலம் இருந்து ஆடிக்கொண்டு இருக்கிற பெருமானே, வீரனே. அதனால் அஞ்சற இடத்துக்கு ஒரு வீரத்தை கொண்டாந்து கொடுத்துட்டார். பொருணை, நீ உன்னுடைய திருவடியை துதித்தலுக்கு வேறுபடுவதாய் 2 பட்டு நிற்குமோ? உன்னுடைய திருவடியை தொழுவது அன்றி வேறு ஏதாவது நாங்கள் நினைக்க முடியுமா? வேறு ஏதாவது கற்றுக்கொள்ள முடியுமா? சிவபெருமான திருவடியை துதித்தலுக்கு வேறாக ஒரு வீட்டு நெறி அடைவதற்கு வேறு எந்த விதமான செயல்பாடே இல்லை என்று கருத்து. அடுத்தது இங்கே கொண்டல்னு என்ன வருகிறது. இந்த கொண்டலுக்கு கிழக்கு திசையிலே வருகிற காட்டுக்கு கொண்டல்னு பேர். கொண்டல் என்றுக்கு அவர் கொடுத்த பதவுரை. கிழக்கு திசை காற்றுக்கு கொண்டல் என்று பெயர். தெற்கு திசையிலே வந்திருக்கு தென்றல்னு இருக்கும். வடக்கில் இருந்து வருவது வாடைன்னு சொல்லுவாங்க. அந்தந்த திசையிலே இருக்கு. அதாவது வாடை என்பது வடக்கு திசையிலே வருகிற காற்று எப்பவுமே என்ன ஆகுனாக்கா ரொம்ப குளிர் அதிகமாக இருக்குமா, தென்றல் ரொம்ப சுகமாக இருக்குமா. அந்த வாடைன்னு தான் சொல்லிட்டு ஒரு இடத்துல வாடையில் மெலிந்துன்னு இருக்கும். ஒரு புலவர் பாட்டில் வருது அது. நான் அந்த மாதிரி குழுவில் நடங்கி இருக்கிறேன். நாராய் செங்கால் நாராயணத்தை வர்ற பாட்டில் வாடையில் மெலிந்து, அந்த வாடையானது வடக்கு திசையில் இருக்கிற, நான் வடக்கு திசையில் இருக்கிறேன். இப்போ அந்த இருக்கிற வாடை என்பது அந்த வடக்கு திசையில் வருகிற காற்று. அதனால் இந்த அடுத்தது எயிற்று மறுப்பு என்பதற்கு பல்லாகிய கொம்பு. எயிற்று மறுப்புன்னு உடனே நமக்கு மலையெல்லாம் சொன்ன உடனே வேறு ஏதாவது சிந்திச்சிருப்பாரான்னு சொல்லிட்டு, எயிற்று மறுப்பு என்பது யானையினுடைய பல்லு எயிறு, மறுப்பு என்பது கொம்பு. மறுப்பு என்பதற்கு கொம்பு. யானை தந்தத்துக்கு எயிற்று மறுப்பு என்று சொல்கிறார். மின்னல் இவ்வாறு உருவகம் செய்யப்பட்டது. அந்த அந்த பல் அந்த தந்தம் எப்படி இருக்குன்னா, தந்தம் தானே ஒளி பொருந்தியாக இருக்குல்ல, அந்த மின்னலில் தான் அந்த ஒளி தெரியுதான். எது தேனடைகளுடைய ஒளி தெரியுதான்.
யானை தந்தங்களினுடைய ஒளியிலே பிரகாசத்திலே அது தேன் அடைகள் தெரியுதா? ஏன்னா மலை அடர்ந்து இருக்கிறது, இருளாக இருக்கின்றது, தந்தங்கள் தெரிகிறது. எவ்வளோ அளவுக்கு சிந்திச்சு கூர்மையாக எழுதுகிற பாருங்க செய்தியை. உருவகம் செய்யப்பட்டிருக்குது. இறால் என்பது தேன் கூடு, சிமயம் என்பது சிகரம். மின்னல் அடிக்கடி தோன்ற அதனிடையே தேனடை காணப்படுவது அம்மின்னலால் உண்டான புண் போல தோன்றுகின்றதுதான். இந்த மின்னலால் தான் புண் தோன்றுகின்றது. யானை தந்தத்தினால புண் தோன்றுதுன்னா யானை தந்தத்தினுடைய ஒளியிலே ஒளியானது மின்னல் போன்று தெரிகிறது. அந்த மின்னல் ஒளியிலே அந்த புண் போன்று அந்த இறால் என்கின்ற தேனடைகள் தோன்றுகின்றது என்ற ஒரு அருமையான சிறந்த கற்பனை அது. மின்னல் அடிக்கடி தோன்றுகின்றது, அதனிடையே தேனடை காணப்படுவது அம்மின்னலால் உண்டான புண் போல தோன்றுகின்றது. சிகரங்களிடையே இறந்த விலங்கினது முடை நாற்றம். சிகரங்களில் போய் யார் அங்கே போய் சரி பண்ணுவாங்க? 4 நாளைக்கு வீட்டில் அந்த வீட்டில் தொடர்பம் படாதுனாக்க அந்த வீட்டினுடைய நிலைமை என்ன இருக்குது? வீதியிலே அந்த பணியாளர்கள் ஒரு 2-4 நாட்கள் வரவில்லை என்றால் எவ்வாறு இருக்கிறது? ஒரு சூழ்நிலை ரொம்ப நிலைமையான. இப்போ நம்ம சாதாரணமாக இயற்கையிலே இதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் மலைகளில் இருக்கின்றது முடை நாற்றம் ஏன் வந்தது அப்படின்னா, நல்ல விஷயம்லாம் சொல்லியிருக்கேன், யானை தந்தம் சொல்லியிருக்கிற, தேன் சொல்லியிருக்கு, அங்கே முடை நாற்றத்துக்கு என்ன வேலை இருக்குதுன்னா, முடை நாற்றம் பல விலங்குகள் இருக்கிறது, அந்த இடத்திலே பராமரிப்பு இல்லாத காரணத்தினாலே அங்கே மடைக்காற்றம் இருக்கிறது. அதனால் அதுதான் மேற்கூறிய புண்ணினுடைய நாற்றமாக அது கூட இதை இணைச்சிட்டார். அதனால் புண்ணுன்னு சொல்லிட்ட பிறகு ஒரு நாற்றம் வரணும் இல்லையா? அதனால் அப்படி சொல்லியிருக்கிறார். இவ்வளோ அளவு சிறந்த கற்பனை உடையது. அடுத்து 14வது பாடல் வெண்பா. நெறி விரவு கொன்றை நெரும் படற்கீழ்கங்கை எரிதிரைகள் ஈர்த்து எற்ற ஏரி பொறிபிதிர ஈற்றா கண்படுக்கும் இண்டை சடை செங்கன் ஏற்றால் தீரும் இடர். திங்கள் ஏற்றரால். அருமையான கற்பனை பாருங்க. இந்த சடை, நிலவு, பாம்பு, கங்கை இதை வச்சியே கற்பனை எவ்வளோ பண்ணி இது வரைக்கும் அதுதான் இருக்குது. சிவபெருமான் திருவந்தாதின்னா அவர் வேற எங்கேயுமே கீழே வரவே இல்லை. பாதாதி கேசத்துக்கு வரல. கேசாதி பாதத்தில் கழுத்தாடவே நிற்கிறாரு. கொஞ்சம் ஒரு இடத்துல இது வந்துருக்குது. எங்கேயோ ஒரு பாட்டில் தான் இடையில இருக்கிற ஆடை சொல்லியிருக்காரு. மீது எல்லாமே அந்த தலை விஷயத்திலேயே பேசியிருக்காரு. இன்னும் தலையிலேருந்து இவர் இறங்கியே வரல. பின்னாலே இறங்கிறார் பார்ப்போம். ஏற்கனவே 14 பாட்டு ஆகி. நெறி விரவு கொன்றை, பெருமானுடைய திருமேனியிலே அணிந்து கொண்டிருக்க கொன்றை சூடி. கொன்றை சூடி என்பது பெருமான். இந்த கொன்றை கூட எப்படி இருக்குதான், கொன்றைன்னு சொல்லலை, நெறி விரவு கொன்றை என்றால், விரவுதல் என்றால் பொருத்துதல், நெறி என்றால் ஒழுங்காக பொருத்துகின்ற கொன்றை மாலை. அந்த கொன்றை மாலையை மிக சிறந்த சாமர்த்தியமாக கட்டுகின்ற தன்மை உடையவரால் கட்டப்படுகின்ற கொன்றை மாலை. கத்துக்குட்டி கட்டின கொன்றை மாலை இல்லை. சில பேர் கட்டிக்கிட்டே வருவாங்க, பூ குறையவே குறையாது. நிறைய கட்டி இவ்வளோ நேரம் கட்டினே பூ குறையுதுனாக்கா அதை கட்டினே போவோம். அந்த பூ ஒன்று ஒன்றா சரியாக காம்பு கூட அந்த நூலோட இணைக்காதனால அது ஒன்று ஒன்றா கீழே விழுந்துக்கினே இருக்கு. அது பூ கட்டுவதிலே இருக்கின்ற ஒரு பெரிய விஷயம். நான் இங்கே வீட்டில் அதெல்லாம் பார்த்துருக்குறேன். ஒரு நிமிஷம் கொஞ்சம் நெறி விரவு கொன்றை, ஒழுங்காக பொருத்தப்பட்டிருக்கின்ற கொன்றை மாலையை நெடும் படல் கீழ், அந்த கொன்றையினுடைய நீண்ட மாலை, படலை என்றால் மாலை, கொன்றையினுடைய நீண்ட படல் என்பது இங்கே படலை என்ற சொல்லினுடைய குறை, அதாவது கடைக்குறை. படலை, அந்த படலை என்பது மாலையை குறிக்கிறது. அந்த மாலையின் கீழ் கங்கை ஏரி திரைகள், கங்கையினுடைய திரைகள் ஈர்த்து எற்றுகின்றதாம். எற்ற
எற்றுதல் என்றால் மோதுகின்றதாம். பெருமானுடைய திருமுடியிலே ஒழுங்காக பொருந்தும்படியாக சிறப்பாக கட்டப்பட்டு தொங்கிக் கொண்டு இருக்கின்ற மாலையை எரிகின்ற கங்கையினால் இருக்கின்ற திரைகள் எற்றுகின்றது. அதில் எற்றுகின்ற போது அங்கே இன்னொரு ஐட்டம் இருக்குதான். அது என்ன பண்ணுதுன்னா பொறி பிதிர அங்கே இருக்கின்ற அதனுடைய சிறியதாக இருக்கின்ற பாம்பு சொன்னோம்னு, பாம்பு குட்டின்னு கூட ஒன்று சொன்னோம். அப்போ அதே போல் இப்போ அந்த இப்போ நாகமானது புள்ளிகளை உடையவதாக இருக்கின்றது. இங்கே பொறி என்பது புள்ளிகள், பாம்பின் மீது இருக்கின்ற புள்ளிகள். அந்த புள்ளிகள் விளங்கும்படி தெரிகின்றபடி, புள்ளிகள் தெரியும்படி நெளிதான். அது ஈற்று அரா. ஈற்று அரா என்பது சூழ் கொண்டு இருக்கின்ற பாம்பம். முன்ன ஒரு சிறிய பாம்புன்னு சொன்னார் போன ஒரு 3-4 பாடுக்கு முன்ன. அதாவது அதுக்கு என்ன சொன்னார், ஒரு சிறிய ஒரு பிள்ளைக்கு பெயரில் சொன்னார், சிறிதாக இருக்கின்ற பாம்புன்னு சொன்னார். இங்கே ஈற்று அரா என்றால் சூழ் கொண்ட பாம்பு. அது அடுத்தது குட்டியை ஈன்பதற்கு தயாராக இருக்கின்ற பாம்பு. கண் படுக்கும், அதில் அருமையாக படுத்துன்னு இருக்குதான். பெருமானுடைய திருமுடியிலே இருக்கின்ற இந்த 3 விஷயத்தை வச்சு எப்படி சொல்கிறாங்க பாருங்களா, அது அங்கே முடியாது. அதனுடைய புள்ளிகளெல்லாம் தெரியும்படியாக தன்னுடைய துயில் கொண்டு இருக்கிறதாம். கண் படுக்கும் இண்டை சடை. பெருமானுடைய இண்டை, இண்டை என்பது பெருமானுடைய தலையிலே, பெருமானுடைய தலைமாலை இண்டைன்னு பேர். ஒரு பாட்டு கேதாரத்துக்கு. தொண்டரஞ்சு களிரும் அடக்கி சுரும்பார் மலர் இண்டை கட்டி வழிபாடு செய்யும் இடம் என்பரால் வண்டு பாட மயில் ஆலமான் கன்று துள்ளவரி கெண்டை பாயச்சுனை நீலமுட்டலரும் கேதாரமே. திருக்கேதாரத்தினுடைய இயற்கை அழகு சொல்வார் பாடம். இண்டை கட்டி வழிபாடு செய்யும் இடம். ஒரு அருமையான கேதாரம். நாங்கள் ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா, ஆதீனத்தினுடைய வகுப்பில் சேர்ந்து 2009 படிச்சுட்டு அந்த வகுப்பு முடிஞ்சு 2 மாதம் பொறுத்து இந்த பாட்டெல்லாம் நல்லா எங்களுக்கு ராமச்சந்திர ஓதுவார் கற்றுக் கொடுத்தாரு. படிச்சுட்ட பிறகு அந்த கேதாரத்தினுடைய பாட்டெலாம் விளக்கம் சொன்னார் பேராசிரியர். அதெல்லாம் கேட்டுட்டு பிறகு உடனே அடுத்த 3 மாதத்தில் கேதார பயணம். அப்போ இந்த பாட்டெலாம் பாடிக்கிட்டே போனோம். ரொம்ப அருமையான இந்த கேதாரம். அப்படிப்பட்ட இண்டை என்பது இங்கே தலைமாலைக்காக சொல்ல வந்தேன். அந்த தலையில் இண்டை சடை இவ்வளவும் சொல்லி இப்படிப்பட்ட சடையை உடையவதாக பெருமானே இப்போ சொன்னார். சடை, சடையிலே மாலை இருக்கின்றது. அந்த மாலையிலே தலைமாலை, அந்த தலைமாலையிலே கொன்றை இருக்கிறது. அந்த கொன்றை மாலையானது எப்படி கட்ட வேணும் அப்போது முறையாக கட்ட தொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதில் கங்கையானது அதை கங்கையானது நீர் எற்றுகிறது. அந்த எற்றுகின்றாலும் இருந்தாலும் அங்கே இருக்கின்ற சர்ப்பமானது அது தன்னுடைய ஈற்று அறாவாக இருக்கிறதுனால கொஞ்சம் களைப்பாக இருக்கின்றது. அது அப்படியே துயில் கொண்டு இருக்கிறது. அந்த துயில் கொண்டு இருக்கின்ற பொழுது அது பெரிய ஈற்றராக இருக்கின்ற காரணத்தினால உடல் புடைத்து இருக்கின்றது. அதனுடைய புள்ளிகள் விளங்கி தோன்றும். எவ்வளோ யோசனை பாருங்க. அது புடைந்து நல்ல கனமாக இருந்தால் தான் அதனுடைய புள்ளிகள் நன்றாக விளங்கி தோன்றும். அதனால தான் அதுக்கு என்ன அந்த பொறுமையான சொல்றது பொறி பிதிர. பொறி என்றால் அதனுடைய புள்ளிகள் பிதிர தெரியும்படியாக விளங்கும்படி இருக்கின்றது. அப்படிப்பட்ட தலைமாலை அணிந்திருப்பவனாகிய சடையை உடையவனாகி இருக்கின்ற பெருமான் செங்கன் ஏற்றர். அவர் அது மட்டும் இல்லை, அவர் பயணம் செய்கின்ற ஊர்தி எது தெரியுமா? ஏறு. அது ஏறு எப்படிப்பட்டது என்றால் செங்கன் ஏற்று, சிவந்த கண்களை உடையதாக இருக்கின்ற ஏற்றர் என்றால் இடபத்தை வாகனமாக உடையறால் நிச்சயமாக இந்த உலகத்திலே இருக்கிற அத்தனை உயிர்களுக்கும் இடர் தீரும். பெருமானுடைய திருமுடிக்கு உண்டான டெஃபினேஷன் மொத்தம் சொல்லி அந்த பெருமான் ஊறுகின்ற இடபத்தை வாகனமாக இருக்கிற பெருமானை அவருடைய திருவருளால் தான் உயிர் என்ன தெரியுது அப்போ உலகத்திலே இருக்கிற உயிர்களுக்கு சரியான அருளை கொடுக்கின்ற பெருமான் சிவபெருமான் ஒருவர் தவிர வேற எவரும் இல்லை என்பதை நல்லா டெஃபினேஷன் சொல்றாரு. ஏற்றரால் தீரும் இடர். இங்கே இடர் என்பது சித்தாந்தத்திலையும் திருமுறைகளையும் அருளாளர்களுடைய சிந்தனை இடர் என்பதற்கு பிறவி என்பதுதான். இந்த பிறவியிலே இருந்து பிணியை தீர்ப்பதற்காக பெருமானை தவிர வேற எவரும் இல்லை என்றது அந்த பெருமான் எப்படிலாம் சொல்றாரு பாருங்க. தலையில என்னெல்லாம் வச்சிருக்காருங்க. இங்க இன்னொரு சின்ன உள்ள டீப்பா போனாக்கா
ஈற்று அரா அவரிடத்திலே இருப்பதனால கங்கை தலை ஏற்றுகின்றது, அதனால் அழியப்படவில்லை. மாலை இருக்கின்றது, அந்த மாலையிலே அருமையாக அது உறங்கி கொண்டு இருக்கிறது. இவ்வளவையும் கொண்டு இப்படி பாரு, இந்த உயிரினங்களுக்கெல்லாம் இருந்து சிறப்பான செய்தியை தன்னுடைய சிரசிலே வைத்துக் கொண்டிருக்கிற பெருமானை நாம் வணங்கினால் நம்மளுக்கு எல்லா விதமான தன்மையை அவர் நிச்சயமாக கொடுத்து திருவள்ளுவர் கொடுப்பார் என்பது இந்த பாடத்தின் சிறந்த கருத்து. ரொம்ப அருமையான கற்பனை சொல்லி அந்த பெருமானை நாமெல்லாம் வணங்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு நிலைக்கு. சிவா சரி சரி 15 2 ஸ்பீட்டில் முடிச்சுக்கலாம். அதனால் ஏறக்குறைய இன்னும் என்ற அளவில் இன்றைய தினம் நமக்கு ஏறக்குறைய 14 பாடல் வரைக்கும் போயிருக்கோம். 14 வரை நிறைவடைந்தது. 15லிருந்து அடுத்த அமர்விலே அதை தொடரலாம் என்று கூறி வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் பெருமானுடைய திருவுருள் கிடைக்குமாறு வேண்டி, இதை செவிமடுக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இறைவனுடைய திருவுருள் பாலிக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி நிறைவு செய்கிறேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.